Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமைமிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமைமிகு ஆடி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த கேரக்டர்ல அந்த பொட்டு வைக்கிற சீன்ல கூட உங்க கண்ணு வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி நேச்சுரலா வருதா இல்ல? எனக்கு தெரியல. சேவல் எல்லாமே வந்து ஒரு மேஜர் பார்ட்டா இருந்தது. சேவல் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராவே இருந்தது. ஆஃப்டர் 2-3 days அவங்களும் பழகிட்டேன். when you make the சேவல் sit, it's there. உமன் எம்பவர்மெண்டா இருக்கட்டும், இன்இக்வாலிட்டியா இருக்கட்டும், இந்த மெசேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். like you said, we are still fighting for it. அதுதான் விஷயம். we still have to fight for it, no? அதே மாதிரி மதுரையில சாப்பாடு எல்லாமே வந்து கொஞ்சமே இருக்காது. எப்படி இந்த டயட் கான்ஷியஸா நீங்க அங்க போய் எப்படி அதை வந்து பிரேக் பண்ணீங்க? சீட் டே எல்லாமே டயட் கான்ஷியஸே இல்ல. சூரி சரோட ரெஸ்டாரண்ட் அங்கேயும் போயிடுச்சு. சோ எல்லாம் அந்த ஜிகர் தண்டை இதெல்லாம் இருந்த. சோ கும்பலங்கி நைட்ஸோடைய ஒரு அனபென்னை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி அந்த ஒரு கேரக்டரா இருக்கட்டும், நீங்க பிரசன்ட் பண்ணதா இருக்கட்டும், சின்னதா இருக்கு, ரொம்ப சின்னதா இருக்கு. அது பார்க்கும்போது ஐயோ பாவம் அந்த மாதிரி தான் எனக்கு. அவ்வளவா மேக்கப் கான்ஷியஸ் இல்லையா? ஆன் ஸ்கிரீன்ல வந்து சார் டைரக்டர் சார் ஒரு விஷன் வச்சிருக்காருன்னா கம்ப்ளீட்லி அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான். See, the characters எல்லாமே நார்மலான ஒரு கேரக்டர் தான். Coming from Malayalam to do a debut film in Tamil, and that is a title character, and that's a lot to take up on, and for him to trust me on that level, I don't know how many people will do that. So for that I'm very grateful, and he watched the film and he loved it. Papa is somebody that I get inspired. அது கும்பலங்கி நைட்ஸ்ல ஒரு லுக் ஒன்று விடுவாரு பாருங்க. இன்னும் நீங்க சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் மைண்ட் அங்கதான் போகுது. லிட்டில் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட பிரிட்டியஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் அனபென் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா கோட்டுக்காலிக்கு எக்ஸ்பெக்டேஷனும் சரி, உங்கள் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, கிரியேட்டராக வினோத் ராஜ் அவர்களுடைய அந்த மேஜிக்கும் சரி, இதை பார்க்க நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக. ஸோ அஃப்கோர்ஸ் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து படம் போயிருந்தது. அங்கே ரொம்பவே அழகாக ரிசீவ் பண்ணியிருந்தாங்க படத்துக்கு. உங்களுக்கு என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூக்கே பயங்கர எமோஷ்னலாக இருந்திருக்கும் இல்லையா? என்ன மாதிரி விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் நீங்கள் பார்த்தது? ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இது எனக்கு ஒரு முதல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தேன் கொட்டக்காளி. ஸோ பெர்லினில் நம்ம we thought like there won't be many people coming in for Tamil film. Okay. Because it's a very regional story and very rooted to Madurai. So we were like, okay, maybe a few people will come and watch it, we'll see what they have to say. But we had 5 screenings and it was houseful. And they all came and they loved it, and they had so many questions to ask. அவங்க எல்லாரும் ரொம்ப கீனா அதை அப்சர்வ் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து they had a lot of interesting questions. Some things that we didn't even think that they would ask, they asked us. So அந்த மாதிரி டீப்பா அந்த படத்தை அவங்க they discussed it. So those things were very surprising, and we were so happy. We didn't really expect it to be received that well, because another thing is it's such a huge festival. Berlinale has thousands of films coming in, and so this is like one of many films that was screening that day. And people chose to come and watch this film itself is a brilliant thing, and that is majorly because Vinod sir has done a film called Pebbles before, and it has already been discussed on so many platforms, especially during festivals. So everybody was looking out for this director's next project. So when Kottukkaali came in and it's talking about such a important subject also, so it caught people's eye, and then all that. நிச்சயமா கம்ப்ளீட்லி டிசர்வ் தான். ஏன்னா சின்ன சின்ன கிளிம்ஸ்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. எஸ்பெஷலி அந்த லைவ் சவுண்டு பற்றி நான் கேட்கணும். அது இதெல்லாமே ரொம்ப ரேரான ஒரு விஷயம் இல்லையா? அப்படிலாம் பண்ணி எஃபர்ட் போட்டு எல்லாமே ரியலிஸ்டிக்காக எடுக்கிற மேக்கிங் பற்றி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும்.
இந்த மேக்கிங் ப்ராசஸே எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் திங்ஸ் அபவுட் சினிமா. இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான சிங் சவுண்டில் மூவி பண்ணுது அது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். காரணம் இந்த ஏரியாவும் எல்லாம் டிபெண்ட்ஸ் இட்ஸ் ஆன் தட் லைவா இந்த எல்லா சவுண்ட்ஸும் லைவாக தான் ரெக்கார்ட் ஆகிடுச்சுது, இந்த டைலாக்ஸும் எல்லாமே. ஸோ வென் யூ டூ சிங் சவுண்ட், இஃப் த background is not favoring, it's very difficult. You have to go for a retake. எல்லாம் சரியா வந்தாலும் டயலாக்ல என்ன தூரே யாராவது பேசினா அது விஷயம் ஆயிடும். So we have to take again. So sing sound is very difficult. அந்த மாதிரி ஒரு சிங் சவுண்டில் വളരെ நேச்சுரலாக அந்த ஏரியாவில் நம்ம இருந்து ஒரு படம் செய்துனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஐ ஹேட் அ பியூட்டிஃபுல் டைம் டூயிங் கொட்டக்காளி. ஓகே. இந்த சேவல் எல்லாமே வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக இருந்தது. சேவல் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டராகவே இருந்தது. ஸோ அதோடைய விஷுவலாக அந்த சேவலை காட்டுற விதமே வந்து அப்படி இருந்தது. அப்படி என்ன இதுக்கு குறிப்பு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கமாக சேவல்லாம் வந்து டச் பண்ணி எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்? அந்த சேவலெல்லாம் எனக்கு பழக்கமாக தான் இருக்கேன். ஆனால் நான் எப்போவுமே தூக்கி போடல எங்கேயும். ஆனால் இது திஸ் இஸ் லைக் ஆஃப்டர் 2-3 days அவங்களும் பழகிட்டேன் நம்ம இடத்துல. ஸோ when you make the சேவல் sit, it's there, it is sitting down. சொல்ற பேச்செல்லாம் கேக்குது. அப்படிலாம் நம்ம சத்தம் போடுனா திரும்பி பார்க்கும் அந்த மாதிரிலாம். ஸோ லைக் தட் ஐ திங்க் working with animals is also a different challenge in itself because they are on their own thing. So you have to you cannot really harm them also and make them uncomfortable. So you have to accommodate them well. They don't know what we are doing, so you have to incorporate that really well. And so this சேவல் was like part of our journey. It was one of our pet where we were feeding him and then so it was like that. எவ்வளோ மிஸ் பண்ணீங்க இந்த ஷூட் முடிச்ச அப்புறம் லாஸ்ட் டேல? Have you been emotional in this journey, particularly any day? End of it was very emotional. In the climax, if you watch it, the situation that the whole characters are facing is a very intense space. So அந்த இடத்துல அது ரொம்ப எமோஷனலாக தான் இருக்கு. ஆனால் in between there's a part where Meena has this dream. So அந்த விஷயம் ரொம்ப எமோஷனலான ஒரு ஏரியாவில் தான் இருக்கு. ஓகே. வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் வந்து ஆப்வியஸாக ஒரு கிரியேட்டராக வினோத் ராஜ் சார் வந்து எத்தனை டேக் வேணா எடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் அந்த அவுட்புட் வர வரைக்கும். ஸோ ஆக்டர்ஸாக நீங்களும் டோட்டலி அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ டேக் போகும் அந்த மாதிரி யூஸ்வலாகவே? இந்த கொட்டக்காலியில் I don't think we had too many retakes, but there were times when we needed a lot of nature support. So அந்த மாதிரி வெயிட் பண்ணி ஓகே விண்ட் வரதுக்கு வெயிட் பண்ணி நம்ம அந்த உட்கார்தே இருக்கோம். நேச்சுரலாக சில விஷயங்கள் இருக்கு. பின்ன some days we have a lot of rain coming in. So அந்த விஷயங்களெல்லாம் நம்ம பேஷண்டாக வெயிட் பண்ணி ஓகே we'll see how we can figure it out. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ரீடேக்ஸ் இருந்தேன். ஆனால் I think sometimes retakes help you to improvise and then get better at it also. So I actually enjoy retakes. Okay. So இந்த women empowerment இருக்கட்டும், inequality இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து அதுக்காக ஃபைட் பண்ணிட்டே இருக்காங்க முடிஞ்ச அளவு. இந்த மாதிரி கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய சோஷியலி ஜஸ்டிஸ் வந்து எல்லாருக்குமே இது பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே அவங்க விருப்பப்படுற ஒரு லைஃப் லீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களை பொறுத்தவரையும் இந்த மெசேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு கோட்டுக்காலியில் சொல்ல நினைக்கிற விஷயம்? Like you said, we are still fighting for it. அதுதான் விஷயம். We still have to fight for it, no? So அந்த ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரி படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். And the day that you don't have to fight for is the day that you win. So அது வரதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அப்போ அதுக்காக என்ன செய்ய முடியும் அதெல்லாம் செய்யலாம். அதுதான். ஓகே. ஸோ நிச்சயமா மதுரை பொண்ணாவே வந்து டோட்டலாக மாறி இருப்பீங்க மீனா கேரக்டரில். ரொம்ப அழகான ஊர் மதுரை. மக்கள் எல்லாமே அவ்வளோ லவ்வோட ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மதுரை பொண்ணா எப்படி இருந்தது? ஒரு 1 month நினைக்கிறேன் நியர்லி. 1 month இருந்தேன். ஓகே. இது எனக்கு லோக்கல் பொண்ணா இருந்தீங்களா? கண்டிப்பா அங்கதான். நான் அந்த காஸ்டியூம் போட்டதுக்கு அப்புறம் ஷூட் ஒரு 5 o'clock முடிஞ்சினாலும் நான் அந்த மாதிரி தான் சுற்றி பார்ப்போம். அந்த லாங் ஹேரும் அந்த சல்வார் போட்டு அந்த மாதிரி நான் மார்க்கெட்லாம் போய் அந்த மாதிரி தான் இருந்தேன். எல்லாரும் என்னை மீனா தான் கூப்பிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஆஃப்டர் அ பாயிண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ பிலாங் தேர். ஸோ இட்ஸ் a good feeling. அதே மாதிரி மதுரையில் ஆப்வியஸாக உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க சாப்பாடு எல்லாமே வந்து கொஞ்சமே இருக்காது. எப்படி இந்த டயட் கான்சியஸாக நீங்கள் அங்கே போய் எப்படி அதை வந்து பிரேக் பண்ணீங்க? சீட் டே எல்லாமே டயட் கான்சியஸே இல்லை. நான் அங்கே சேர்ந்து எனக்கு இந்த கேரக்டரில்
director told me not to put on weight because the character has gone through some struggle, so she's not supposed to put on weight, so I had to keep that in mind. And it was so difficult for me because the food was so good. நான் நிறைய சாப்பிட்டேன் இந்த lot of famous restaurants in Madurai, so Konar Mess, Kumar Mess, பின்ன சூரி சாரோட ரெஸ்டாரண்ட் அங்கேயும் போயிடுச்சு. ஸோ எல்லாம் அந்த ஜிகர் தண்டை இதெல்லாம் இருந்தேன். ஸோ ஆல் தட் it was hard to balance out a little bit. ஓகே, உங்களுடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ஆக்டராக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பீங்க. எனக்கு பர்டிகுலர்லி உங்களுடைய கண்ணுடைய ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ நல்லா இருக்கும். அது ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது. இந்த கேரக்டரில் அந்த பொட்டு வைக்கிற சீனில் கூட உங்கள் கண்ணு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி நேச்சுரலாக வருதா இல்லை சம்திங் யூ ஒர்க் ஆனா அந்த ஆன் ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு? ஸோ வாட் மேக்ஸ் ஆக்சுவலி? எனக்கு தெரியல. சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டீங்க. தெரியல. அது நம்ம இப்போ செய்யும்போது நான் கேரக்டர் மனசில் வச்சு தான் செய்துட்டு இருக்கேன். ப்ராப்ளி அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேச்சுரலாக வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லை, என்னோட மைண்டில் நான் நார்மலாக பார்த்துட்டே இருக்கேன். சொல்லியிருக்காங்களா கண்ணு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சது பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஃபிலிமாக இருந்தது. லாக்டவுன் டைமில் கும்பலங்கி நைட்ஸ் பார்த்தோம். ஸோ அது பார்த்ததுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபிலிமாகவே பர்சனலி எனக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ தாக்கம் அந்த படத்தில், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக நேச்சுரலாக இருக்கும். ஸோ அங்கே ஆரம்பித்த ஜேர்னி இப்போது தமிழ் சினிமா டெபியூவாக உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஒன் திங் வந்து நீங்கள் மறுபடியும் ரீவிசிட் பண்ணி கும்பலங்கி நைட்ஸோடைய ஒரு ஆனாபென்னை பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஆக்சுவலி? அந்த ஒரு கேரக்டராக இருக்கட்டும், நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணதாக இருக்கட்டும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ஏங்கினதாக இருக்கட்டும். ஸோ அதை பற்றி கும்பலங்கி நைட்ஸில் இப்போ பார்க்கும்போது நான் சின்னதாக இருக்கேன், ரொம்ப சின்னதாக இருக்கேன். அது பார்க்கும்போது ஐயோ பாவம் அந்த மாதிரி தான் எனக்கு. ஐ ஃபீல் ஃபார் தட் கேர்ள் ஹூ இஸ் குட்டி பொண்ணா. ஐ வாஸ் சோ ஸ்மால். But that journey was very it was a revelation for me because that is what led me to all of these films that I'm doing. ஸோ அது ஒரு பிகினிங் ஜேர்னி தான் இருந்ததுனால அது ரொம்ப ஸ்பெஷல் தான் எனக்கு. அது கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அது ரொம்ப பெருசு. ஸோ அதுக்காக நான் எப்போவுமே அது ஐ திங்க் அபவுட் இட் எவ்ரி நவ் அண்ட் தென். அது ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி தான். மெயினாக அந்த ஒரு சீனில் வந்து நீங்கள் உங்கள் டோனே வந்து மிரட்டுற மாதிரி தான் இருக்கும். போடா அப்படின்னு சொல்லி அந்த என்ன ப்ரொபோசல் சீனா அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவீங்களே, பயங்கரமாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஆஸ்பெக்ட் பற்றி கேட்கணும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் நிறைய மேக்கப் வந்து ஆன் ஸ்க்ரீனில் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படியே நேச்சுரலாக லைவ்லியாக வந்து ஒரிஜினலாக வந்து நீங்கள் அப்பியர் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோவா மேக்கப் கான்ஷியஸ் இல்லையா ஆன் ஸ்க்ரீனில்? வந்து சார் டைரக்டர் சார் ஒரு விஷன் வச்சுருக்காருன்னா கம்ப்ளீட்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான். ஸோ நான் செய்த கேரக்டர்ஸ் எல்லாமே நார்மலான ஒரு கேரக்டர் தான். அவங்க இப்போ ஹெலன் அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் கப்பேலா ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்குது அந்த மாதிரி கேரக்டர். ஈவன் கும்பலங்கி நைட்ஸ்லும் அந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு கேரக்டர் தான். ஸோ அவங்க எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ அது மேக்கப் போனால் சரியாக வரல, அதுக்காக தான். ஆனால் இப்போ மேக்கப் போன ஒரு கேரக்டர் இருந்துன்னா நம்ம அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த directors have this kind of vision and they have a certain idea in mind about the character. So you talk to the director and then you work with the director and see what is best. So அந்த மாதிரி தான். ஓகே, ஒரு ஆக்டருக்கு கோ ஆக்டருக்கு கொடுக்குற ஒரு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக செட்டில் வச்சுக்கிறோம், அதே மாதிரி டைலாக்ஸ் இருக்கட்டும், இன்புட்ஸ் மாறி கொடுக்கறதா இருக்கட்டும். அந்த விதத்தில் சூரி சாரே வந்து ஒரு ஹீரோவாக அவருடைய கிராஃப் வந்து பயங்கரமாக பார்த்து அவர் ஏறிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஒரு ஆக்டரா கோ ஆக்டரா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே? சூரி சார் இஸ் ஆஸ் சச் அ வெரி ஃபனி அண்ட் வெரி லைவ்லி பர்சன். ஸோ இந்த கேரக்டர் ரொம்ப இன்டென்ஸான ஒரு டார்க்கான ஷேடுள்ள ஒரு கிரே ஆன கேரக்டர் தான். ஆனால் இவங்க முதல்ல நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சு நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி எல்லாரும் சிரித்து வச்சு தான் அங்கே சீன் போகலாம். அதுக்கப்புறம் தான் ஸோ தென் there's an ease to it that everyone's like okay it's okay that he's not party அந்த மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சீன்ஸில் there was some very detailed scenes for Pandi where you see an actor transforming like from what he's done previously to what he's doing now. There are certain scenes that require so much of
effort and dedication and also lot of talent. அது எல்லாமே சேர்ந்து அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது I watched it first hand, so that was beautiful to see and very inspiring also to see someone push themselves even though they are in a bigger position where they have become a brilliant actor and they've been accepted and there's a lot of fans. Even then he's pushing himself to another space, which is very brilliant. Okay, சிவகார்த்திகேயன் சார் வந்து இதை ப்ரெசென்ட் பண்றாரு. ஆப்வியஸா நீங்களும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க, அவ்வளோ தேங்க் பண்ணி எஸ்கே சாரை. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் எஸ்கே சாரை? ஸோ அவர் வந்து ஆப்வியஸா அவருடைய பேனர்ல ஒரு படம் வருதுன்னா அது கண்டிப்பா ப்ராமிசிங்கா இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ எஸ்கே சார்னு முதல்ல நான் I spoke to him over phone when I signed the project, and then I came down to meet him, and then he was a very warm person and he was very gentle, very soft spoken, and he was very excited for the film, and he told me there are so many things about the film that I'm not getting into, but I know for a fact Vinod will do justice to it. So I was like, okay, this producer is trusting the director so much, which is such a win for a director, because that's the biggest blessing you can get, where a producer trusts you so much and gives you a lot of space and freedom to make decisions. So அந்த மாதிரி ஒரு producer தான் SK sir. So நமக்கு as an actor he's also given me so much of confidence, because he was okay in an actor coming from Malayalam to do a debut film in Tamil, and that is a title character, and that's a lot to take up on, and for him to trust me on that level, I don't know how many people will do that. So for that I'm very grateful, and he watched the film and he loved it. அவங்க நிறைய he gave me so many compliments. அவங்க சொல்லிச்சு இந்த கேரக்டர் ரொம்ப ரியலாக இருக்குது, இந்த மீனா கேரக்டர் ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லிப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. செம்மையாக தமிழ் பேசுகிறீங்க. அப்படியா? நான் நர்வஸாக இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து இவ்வளோ வந்து ஐ திங்க் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இவ்வளோ கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இப்போ தான் தமிழ் பேச கற்றுக்கிட்டீங்க இல்லையா இந்த கோட்டுக்காலிக்கு அப்புறமா? தமிழ் எனக்கு ஃபெமிலியரான லாங்குவேஜ் என்னன்னா, நீங்க பக்கத்துல தான் இருக்கேன், தெரியும் கொஞ்சம். ஸோ ஐ நோ லிட்டில் பிட். ஆனால் மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட நான் பேச ஆரம்பித்தேன். அங்கே எல்லாரும் தமிழ் தான் பேசுவோம். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் ஹெல்ப் மீ அலாட். எனக்கு இந்த மூவியில் டயலாகே கிடையாது, ஆனால் நான் அதுக்கு அப்புறம் நான் நிறைய பேசிட்டு இருந்தேன். ஓகே, இதுதான் உங்களுக்கு வந்த ஃபர்ஸ்ட் தமிழ் ஆஃபரா இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது? முன்னாடி இருந்தேன், கும்பலங்கிக்கு அப்புறம் நிறைய என்கொயரிஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தேன். ஆனால் and also in between there were few films that came I wanted to do and I couldn't do it also. Some things just don't work out with dates, and then maybe they drop the project, and the madri nariya irundha. And there were some films that came and I couldn't do because I was shooting another film also. So it's like what decision, it's like you take the call, but then what is to be happened will happen at the end of the day. So I think Kottukkaali was written in my stars. ஆமா, நிச்சயமா. ஆப்வியஸா வந்து நீங்க ரொம்பவே கீனா தமிழ் சினிமாவை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ரொம்ப இயர்ஸா. ஸோ தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ஏற்படுத்தின இம்பேக்ட் என்னவா இருக்கு? எங்களுக்கு வந்து மியூச்சுவலாக வந்து எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது மலையாளம் சினிமாவுடைய கண்டென்ட் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக தமிழ் சினிமா தான் அப்படிதான் இருக்கும். பட் உங்களுக்கு அதர் ஸ்டேட் பீப்புள் கிட்ட கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. ஸோ அதனால கேட்குறேன், தமிழ் சினிமாவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? தமிழ் சினிமாவில் எனக்கு there are few things. One is the fact that the way you take up statements and then you pursue it, right? So there are a lot of films that is very politically driven and very honest to it. So அது ரொம்ப you don't sugarcoat it. அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அது மூவியில் தான் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் பிகாஸ் யூ கேன் see the passion behind the people who is in the project. அந்த டைரக்டராலும் அந்த க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணி எல்லாரும் ரொம்ப டெடிக்கேட்டடான இந்த மெசேஜ் தான் எனக்கு சொல்லணும், அந்த மாதிரி ட்ராக் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டில் யூ கைஸ் ஹவ் நேல்ட் தி என்டர்டெயின்மெண்ட் பார்ட் ஆஃப் இட், இன் த சென்ஸ் தட் ஒரு கமர்ஷியல் மூவி எடுக்கும்போது எல்லா எலமெண்ட்டும் கரெக்டாக சேர்ந்து வந்து ஃபுல்லாக ஆடியன்ஸ் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும் அது. ஸோ ஐ ஃபீல் லைக் க்ரோயிங் அப் தமிழ் சினிமா இஸ் வாட் வி யூஸ் டு go out celebrating. So when there is a Vijay film or a Suriya film, then it comes out, we've been waiting for a few days, and then like, okay, this weekend it's going to come out, and then you go and there's a celebration, there's like drums and everything happening.
So that we only had very few like that, I would say. But I think more from Tamil we used to have. ஓகே So, yeah. ஃப்ரம் மனசுல இருந்து ஹானஸ்ட்டாக அது சொல்லிட்டீங்க. ஆப்வியஸாக நாங்களும் வந்து ஒரு சில இதெல்லாமே பார்ப்போம். கேரளாவில் வந்து விஜய் சாருடைய ஃபிலிம்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும்போது அங்கே மேசிவ் க்ரௌடு வந்து எஃப்டிஎஃப்எஸ் ஆக்குபை பண்ணுறது எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். வைஸ் வர்ஸா இங்கேயும் மலையாளம் சினிமாவை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க தமிழ் நம்ம இண்டஸ்ட்ரியில். ஸோ அது பார்க்கும்போது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லலாம். கல்கிலையும் வந்து பயங்கரமான ஒரு கேரக்டர் புல் ஆஃப் பண்ணியிருந்தீங்க. ஆப்வியஸாக நீங்களே ஷேர் பண்ணியிருந்தீங்க. அங்கங்கே வந்து உங்களுக்கு அடிப்பட்ட அந்த காயங்களாக இருக்கட்டும், அந்த ஜேர்னியவே வந்து பயங்கரமாக இது பண்ணியிருந்தீங்க. ஸோ எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது கல்கியோடைய சக்ஸஸ்? ஏன்னா நியர்லி 2 years கிட்ட போயிருக்கோம் இல்லையா அந்த ஜேர்னியை. ஆமாம், கேப் விட்டு. ஸோ I knew Kalki would be a big film from the start because it has big names associated with it, and they had a bigger budget than before, and so I knew it's a big film, but I never knew that my character would get that much attention because it is a small part in a huge film. But luckily people liked Kaira a lot, and that experience of me doing a stunt, I never knew that I could pull off on that level. But they had a brilliant team on board, and they gave me so much confidence. They're like, you try and do it. Even Nagisa gave me so much of confidence, like, you try, if it doesn't work out, we'll figure something out. So அந்த மாதிரி சொல்லிக்க அப்புறம் I was like, okay, fine, if it doesn't work, there's something else we can do. But that kind of pushed me to do it, and then obviously there were bruises and everything, but it was fine because I saw the scene and I was very happy, and then people really liked it also. தியேட்டர்ல எல்லாமே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்தது. கல்கியில் அவ்வளோ ஃபயராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒன் ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ், உங்களுக்கு பிடிச்சவங்க யார்? அதை பற்றி மலையாளத்தில் எங்கே வேணாம், எனி ஒன். மலையாளத்தில் வந்துன்னா நிறைய பேர் இருக்கு. ஆனால் Fafa is somebody that I get inspired. எப்பா அதுவும் கும்பலங்கி நைட்ஸில் ஒரு லுக் ஒன்று விடுவார் பாருங்க. இன்னும் நீங்கள் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் மைண்ட் அங்கே தான் போகுது. என்ன வில்லத்தனமான ஒரு லுக்கு. Fafa is brilliant in whatever he does. எல்லாத்துலும் இப்போ தமிழ்லும் நிறைய சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன். பார்வதி இஸ் brilliant. She's someone I always look out for. அவங்களது தங்கலான், உங்களது நெக்ஸ்ட் வீக் கமிங் வீக் கொட்டுக்காலி. நாங்க பேசிட்டேங்க வரும்போது தங்கலான் இருக்கு, கொட்டுக்காலி இருக்கு. அப்ப நம்ம இந்த பிளான் பண்ணிட்டு இருக்கேன், தங்கலானோட ஸ்கிரீனிங்க்கு போலாம், கொட்டுக்காலி ஸ்கிரீனிங்க்கு வர, அந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி. ஆனா டைம் லைன் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஆனா we are very excited, நம்ம good friends also, so we are excited like it's சேர்ந்து வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி. So she's also brilliant. Her performance, she recently did Ulloorikku, which was beautiful film. The Urvashi Chechi and Parvati's combination was just amazing. Then Urvashi Chechi is somebody who is very inspiring, and Shobhana ma'am. These are the people that I've seen growing up, seeing a lot of their films. They have characters, very interesting characters from the 90s they've done. So probably that is also in my head, and that's probably one of those reasons that I pick something like I want people to remember these characters or remember this film at some point and say like, I know this kind of girls around, or I've seen somebody like this அந்த மாதிரி. So அது எனக்கு ரொம்ப நிச்சயமா ஃபைனலி இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான். பட் இருந்தாலும் என்ன மேம், தமிழ் பசங்களுக்கு இந்த கேரளா கேர்ள்ஸ் மேலே இருக்கிற அந்த லவ் வந்து போவே மாட்டேங்குது மேம். அது என்ன, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தமிழ் பசங்களாம் பிடிக்குமா? எனக்கு நிறைய தெரியாது, நான் இப்போதான் வந்திருக்கீங்க. I don't know many, but lot of love from Tamil Nadu, so that is very special. அவ்வளோதான். குமுத ஹாப்பி என்னாச்சு? ஓகே. ஸோ ஆப்வியஸாக கோட்டுக்காலி ஆகஸ்ட் 23rd ஒரு வைடர் கிராண்ட் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு. நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக உங்களுடைய ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ண காத்துட்ருக்கீங்க. எனி ஃபியூ வேர்ட்ஸ் யூ வுட் லைக் டு கன்வே டு த ஆடியன்ஸ் this point? Kottukkaali for me is a very special film for a lot of reasons, and I feel like Meena is someone a lot of girls could connect, and I hope that people understand her struggle. And it also talks about journeys of a lot of individuals in the struggle, and a lot of journey of a lot of people in a way that it doesn't speak directly, but you will get the feeling of it when you watch it. And it is
a very great theater watch when you watch it on big screen, because there's so much of detailing in the film and the landscape of it. It is shown Madurai so beautifully. It is captured it so beautifully without any extra gimmicks or say there's no too much music or anything. But as it is, how that nature is, how beautiful it is, so meditative to see those frames. So I feel like people would really enjoy watching it in theater and come out with a lot of things to discuss about. So yeah, உங்களுடைய அடமெண்ட் வந்து கண்டிப்பா பேசப்படும் அப்படின்றீங்க. ஸோ அதை தாண்டி இதுக்கப்புறம் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்களும் ரொம்ப பிஸி ஆயிருவீங்க. நிறைய தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரணும். அது எல்லாமே பார்க்கணும்னு எங்களுடைய ஆசை. விஷிங் யூ வெரி பெஸ்ட் ஃப்ரம் அ டீம் மேம். நன்றி. Thank you so much.